கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம ஊரில் இந்தியாவில் சவுத் இந்தியா சென்னையில் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்ளி வந்துட்டு ஆல் த மிடில் கிளாஸ் பீப்புள் ஹூ ஆர் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபாரின் ட்ரீட்மெண்ட் எடுக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு போய் ஒரு எமர்ஜென்சி டைமில் சேர்க்கறது தான் வந்துட்டு வி வாண்ட் டு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து கொண்டு வருவோம். அதையும் மீறி வந்துட்டு நான் அரவிந்த் சார் டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, இந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு ரெண்டு காஸ்ட் இருக்கலாம். ஒன்று மெஷின் காஸ்ட், இன்னொன்று வந்து அந்த கத்தீட்டர், அந்த காம்சா இல்லை அந்த கத்தீட்டர் காஸ்ட். இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இந்த மெஷின் காஸ்ட்டே நம்ம வாங்க வேணாம், கத்தீட்டர் மட்டும் காஸ்ட் வாங்கலாம். ஏன்னா இது வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட். ஏன்னா நமக்கு வந்துட்டு இது எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், அந்த எமர்ஜென்சி டைம்ல போய் சேர்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு அவங்க போய் தே கேனாட் கோ சேவ் அப். அந்த காலத்துல ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ணோம்னா நிறைய பேர் பிரெக்னன்சி டைம்ல இருந்தே காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு 8வது மாசமோ 9வது மாசமோ செலவு பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. நாளைக்கு கூட நடக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் நடக்கலாம், எப்போ வேணா நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு போய் வி ஷுட் நாட் டெல் தம் இவ்வளோ காசு இல்லைங்க சார் பண்ணுங்க, இது மட்டும் வி ஹாவ் டு பேர், எக்யூப்மெண்ட் பற்றி வரி பண்ணிக்காது, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் 10 பேர் ஹார்ட் அட்டாக் வந்தால் 10 பேருக்குமே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கணும், இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு தே கேன் லிவ் பெட்டர், லைவ்லிஹுட் நல்லா இருக்கும். அப்போ தான் அவர் கம்யூனிட்டி நேஷன் எல்லாமே வளரும். ஸோ அந்த ஐடியானால தான் வந்துட்டு எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்க்கணும்னால தான் நான் அப்படி ஒரு டைம் யூஸ் பண்ணேன் சார். இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு, அதாவது கேட்கலாமான்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு அவங்க காசு கொடுக்குறாங்க கையில் இருந்து அப்படின்னா அது வந்து பில்லு ஒரு மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுத்த உடனே அப்படியே டபுள் டைம் இல்லை ட்ரிபிள் டைம் அவங்க வந்து போட்டு அதை இன்சூரன்ஸில் கவர் பண்ணி இது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். இது பிரசாத் ஹாஸ்பிட்டல் எப்படி? ஹாஸ்பிட்டலையும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வாட் எவர் கேஷ் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் வந்து மிஷின் வாங்கினீங்க, அந்த காஸ்ட்டை நம்ம வந்து பேஷண்ட்டுக்கிட்ட போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். பட் அதே இன்சூரன்ஸில் பே பண்ணி ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் உங்கள் மிஷினுக்கு காசு வாங்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரே தான் சார். ஏன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டே 1 வரீங்க, சரி, அப்புறம் இப்போ நீங்க வளர்ந்து அப்புறம் இன்னும் 10 மிஷின் வாங்கணும்ல? சார் அப்படி கிடையாது சார். இது வந்துட்டு இது ஒண்ணு வச்சுனா அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அபவுட் சர்விங். எல்லாருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு 100, 200, 1000 பேருக்கு நம்ம பண்ணா கட்டாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வில் பி ஏபிள் டு டு ஈவன் மோர். ஸோ அப்படிதான் வந்துட்டு வி வாண்ட் டு க்ரோவே தவிர 10 பேர்ல பண்ணணும்னு கிடையாது சார். சின்ன லாபமா இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதுல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அந்த லாபம் வந்துடும், வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் ஃபேமிலியில் இப்போ நிறைய டாக்டர்ஸ், ஒரு 7-8 டாக்டர்ஸ் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். என் பொண்ணும் வந்து ரேடியாலஜி முடிக்க போகிறேன் இந்த ஆகஸ்ட்லேருந்து. ஸோ என் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் அண்ணன் பொண்ணு, என் அண்ணன் மாப்பிள்ளை, இவர், இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து கடவுள் போல இருந்து காப்பாற்றுறது தான். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அந்த புழைச்சி வந்துட்டு வெளியில் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி தெரியும், அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தெய்வங்கள் மாதிரி தெரிவாங்க. அப்படி தான் எங்கள் மாமாவை வந்து நாங்கள் வந்து அவரோட ஜாலியாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றினார், எங்கள் அம்மாவை காப்பாற்றினார், இந்த மாதிரி என் ஃபேமிலியில் நிறைய பேர் காப்பாற்றினேன். ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுப்போம் டாக்டர்ஸுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிற இந்த டாக்டர்ஸ் குரூப்புக்கு வந்து அஃப்கோர்ஸ் என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால, சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு கூப்பிட்டாங்க. பட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு இப்போ கொஞ்ச காலமாக, அதாவது ஒரு 6-7 வருஷமாக வந்து டே பை டே நான் வந்து அதை பற்றி அதிகமாக கேள்விப்படுறேன். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஹை லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. இது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் வந்து 2 தடவை எங்கள் அம்மா வந்து காப்பாற்றி அமைச்சிருந்தாங்க. நான் அங்கே ஐஸ்வர்யா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2 தடவை வந்திருந்தேன். ஐஸ்வர்யான்றது என்னுடைய தங்கச்சி மகள். ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணும்போது இங்கே நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் அப்போலோவில் தான் பார்த்துட்டு இருந்தோம் அம்மாவுக்கு. அப்போ வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 தடவை வந்திருக்காங்க. ஸோ 2 தடவை நல்லபடியாக திரும்பி வந்திருக்காங்க. ஸோ ராசியான ஹாஸ்பிட்டல் வேறு.
யூவி லைட். இந்த யூவி லைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற கெமிக்கல் பாண்டை போய் பிரேக் பண்ணி விட்டுரும். அதுக்கு பின்னாடியே ஒரு சோனிக் வேவ். இந்த சோனிக் வேவ் வந்து அந்த டிஷ்யூவை வந்து அதோட பிரேக்கேஜை வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவ் ஆக்கி விட்டுரும். மூணாவது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இமேஜில் ஒரு பபுள் மாதிரி வருது. இது வந்து 10,000th of a செகண்டில் வந்துட்டு அவ்வளோ ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்கிற பபுள். நார்மல் நேட்டிவ் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு see. இந்த கேவிட்டி வந்து என்ன பண்ணுவோம்னா பாதையை கிரியேட் பண்ணி விடும். நான் அடுத்த ஒரு ஸ்லைடில் வந்துட்டு அது ஒன்றும் பெட்டராக அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 0.1 mm அப்படின்னா 50 மைக்ரான்ஸுக்கு தான் வந்து அந்த யூவி லைட் வந்து பக்கத்தில் இருந்து போகும். இந்த சோனிக் வேவ் வந்து வில் ரீச் பியாண்ட் தி கேத்தீட்டர். ஓகே, ஸோ சிம்பிள். ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, அந்த பிளாக்கேஜ் கிட்ட வந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பிளாக்கேஜை ரீச் பண்ணோன்னு ஒரு லைட்டை கொடுக்குறோம். அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுறோம். பிளட் ஃப்ளோவை நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்கா லேசர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கேஜ் கிட்ட இந்த வயரை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வயர் எடுத்துட்டோன்னா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு லைட்டு, பின்னாடி வந்தது ஒரு சோனிக் வேவ், மூணாவது வந்தது ஒரு பபிள். இந்த டெக்னாலஜியோட பியூட்டியே இதுதான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த பலூன் பேஸ்டு டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பலூன் பேஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து அந்த லீஷனை வந்து நமக்கு எங்கேயுமே தள்ளாது, நமக்கு சைடில் தான் தள்ளும். இங்கே வந்து இந்த லீஷனை வந்து நம்ம எவாப்ரைஸே நம்மளால் வந்து பண்ண முடியும். இது இந்த பக்கத்தில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் டைம், இட் இஸ் நாட் ஏஐ ஜெனரேட்டட். இது நம்ம கேத் லேப்ல இப்போ நம்ம இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற இந்த லேசர்லாம் நான் பண்ணியிருக்காரு. ஒரு சலைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் தெரியும். இந்த லைட் தான் வந்து திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இதே இந்த ஒரு பிளாக்கை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டுனா அந்த பபிள்ஸ் தெரியுது பாருங்க ரைட் சைட் ஆஃப் தி ஸ்க்ரீனில். இந்த கான்ட்ராஸ்ட் போயிட்டு வில் பிரேக் தி லேசர் பர். ஸோ இது யாருக்கு யூஸ் பண்ண போகிறோம்? திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போது இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் சயின்ஸ். மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த இடத்துல வந்து இந்த லேசர் எவ்வளோ தூரம் உபயோகமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 7 கண்டிஷன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேஜர் திங், ஒரு மேசிவான ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஒரு ரத்த கட்டைகள் வந்து திடீர்னு வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச இமேஜில் அது மாதிரி வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த த்ராம்பஸ் அந்த ரத்த கட்டைகளை வேப்பரைஸ் பண்ணி உயிரை காப்பாற்றுறதுல வந்து லேசர் ஹேஸ் அன் ஹியூஜ் ரோல். ஆல்ரெடி ஒரு ஸ்டென்ட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டென்ட் போட்ட பிறகு ஒரு பிளாக்கேஜ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து முன்னாடி வந்து த பெஸ்ட் திங் வுட் பி ஃபார் தெம் டு கோ ஃபார் அன் பைபாஸ். அதை வந்து மாற்றிட்டு அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற பிளாக்கேஜை 100% கிளியர் பண்ணக்கூடியது வந்து லேசர் வில் பி ஏபிள் டு டூ இட். ஒரு பைபாஸ் பண்ண கிராஃப்ட், அந்த பைபாஸ் பண்ண கிராஃப்ட்லேயே ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜ் வந்திருக்குன்னா அந்த பிளாக்கேஜ் வந்து நம்ம லேசர்னால ரிமூவ் பண்ண முடியும். ஒரு அக்யூட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பார்க்காம விட்டுட்டு ஒரு நேச்சுரல் கொலாட்ரல்ஸ் வந்துட்டு ஒரு கிரானிக் 100% அக்ளூஷனாக இருக்கு அப்படின்னா அது ஒரு வயரை கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பலூன், இப்போ நம்ம அந்த பலூனை வந்து நான் ரொம்ப ஈஸியாக அந்த அனிமேஷன் வந்து கிராஸ் பண்ணி போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சோம். எல்லா நேரங்களும் அந்த மாதிரி இருக்காது. நிறைய மெட்ராஸை பார்க்கறத விட நிறைய ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் கொடைக்கானலையும் பார்க்கறது தான் நிறைய நேரங்களில் நடக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு லேசர் வந்து ஈஸியாக நமக்கு வந்து பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல போய் நமக்கு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இந்த லேசர் மிஷின். அப்படி தான் இருக்கும். அந்த லேசர் மிஷினில் வந்து we are calibrating every time we do a laser we calibrate and we start the case. இது ஒன் ஆஃப் ஒரு பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் பண்ணதில் ஒரு அடப்பு ஏற்பட்டு அதில் வந்து லேசர் யூஸ் பண்ண டெக்னாலஜி.